ஹாய் செல்லம், திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.4லம்மா முதல் கணக்கு 0 less than x less than pi by 2 0 less than y less than pi by 2 sin x equal to 15/17 மற்றும் cos y equal to 12/13 எனில் first one sin of x plus y, second one cos of x minus y, third one tan of x plus y ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு அந்த லிமிட் என்னென்னு பார்க்கணும் சாமி. எக்ஸினுடைய மதிப்பு பை பை 2 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்குள்ளே தான் வருது. யாருடைய மதிப்பு? எக்ஸினுடைய மதிப்பு சரி, ஒய்யனுடைய மதிப்பும் இதுலேருந்து இதுக்குள்ளே தான் வருது. இது கிடைமட்டமாக இருக்கிறது காஸ் எக்ஸ், செங்குத்தாக இருக்கிறது சைன் எக்ஸ். அப்போ ரெண்டுமே இதில் தான் சாமி வரும், ப்ளஸில் தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுங்க. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 15/17 அப்படின்னு சொன்னால் சைன் எக்ஸ் தானது, இது எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, அப்போ இதிலேருந்து நான் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் காஸ் எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஏன்னா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒயினுடைய ஃபார்முலா சைனும் வரும் காசும் வரும், காசில் சைனும் வரும் காசும் வரும். அதனால் நான் சைன் எக்ஸ் கிடச்சுன்னா சைன் ஒய்யும் வேணும், காஸ் எக்ஸும் வேணும், காஸ் ஒய் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஓகே சாமி, அப்போ என்னென்னா ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நான் சைன் எக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக காஸ் எக்ஸ் வேணும். அப்போ காஸ் எக்ஸில் என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எனக்கு அடுத்துள்ள பக்கம் தெரியாது. கர்ணம் எவ்வளோ? 17. நமக்கு பித்தாகோரியன் தொகுதியில் உங்களுக்கு 8th படிக்கும்போது சொல்லி தந்த சாமி. எது 15 வந்துடுச்சு, 17 வந்துடுச்சுன்னா எந்த நம்பர் வரணும்? 8 வரணும். கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு பகாயன் இருக்கும். மற்ற மூணுத்துக்குமே சம்மந்தம் இருக்கும். அப்போது இந்த தொகுதிகள் பித்தாகோரியன் தொகுதிகள் சொல்ல சாமி இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வைக்க வேண்டிய சாமி. 8 7 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 17 அவ்வளோதான். 8 7 15, 8 15 17. அப்போ கண்டிப்பாக அடுத்துள்ள பக்கம் என்ன சாமி இருக்கும்? 8. ஓகே சாமி, மகா இது நீங்கள் செங்கோண முக்கோணம் பித்தாகோரியன் தொகுதியில் பயன்படுத்தி போடுங்க. பித்தாகோரியன் தேற்றத்தை பயன்படுத்தி போடுங்கன்னா இது 17, கர்ணம் 17, செங்கோணத்துக்கு எதிர் இருக்குது டீட்டான்னு எடுத்துக்கிட்டால் அடுத்துள்ள பக்கம் தெரியாது. எனக்கு எதிர்பக்கம்னு கொடுத்துட்டாங்க, 15ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணத்தின் வர்க்கம் யார்? 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின், இன்னொன்று எனக்கு தெரியாது, மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். இந்த ப்ளஸ் 15 ஸ்கொயர் தான் வச்சுன்னா மைனஸ் 15 ஸ்கொயர், 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் ஆனது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதில் இதை கழிச்சா 2, இதையும் கூட்டினா 32. அப்படின்னா சமயம் வரும் 64. யாருடைய ஸ்கொயர் 64? 8 ஸ்கொயர் 64. அப்போ எக்ஸோடைய மதிப்பு 8. நல்லா ஞாபகம் வச்சு சாமி. 8 7 15, 8 15 17. ஓகே, இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கை ஈஸியாக நம்ம போட்டு போயிடலாம் சாமி. அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாரு சாமி, காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் ஒய் அதை எடுத்துக்கலாம். இது பாருங்கள் 12 13. இன்னொரு தொகுதினா அது 12 13 வச்சுன்னா இன்னொரு தொகுதினா அது 5. இது காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13 அப்படின்னா அது இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ரைட்மா? அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இருந்துச்சுன்னா இது டீட்டா, இது அடுத்துள்ள பக்கம் 12, கர்ணம் 13, கர்ணத்தின் ஸ்கொயர், செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதை ஸ்கொயர் பண்ணால் 144, இன்னொன்று ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டையும் கூட்டினா அதுக்கு சமமாக வரணும். ப்ளஸ் 144 வந்துச்சுன்னா மைனஸ் 144, கழிச்சா எவ்வளோ? 25. 25 யாருடைய ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். அதான் சொன்னேன் 5 12 13, 5 12 13. இது ஒரு பகாயன், இதுக்கு சம்மந்தமே இருக்காது, பார்த்துங்க சாமி. அப்போது தீஸ் இங்கே போட்டுக்கிறேன். தீஸ் இம்ப்ளைஸ் காஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஒய், சைன் ஒய் ஈக்குவல் டு இன்னொரு பக்கம் என்னது 8, ஸோ சாரி 5 பை கர்ணம்னா தான் 13. இப்போ நம்ம எதுக்கு போயிடலாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா சைன் வந்துடுச்சுன்னா சைன் என்ன பண்ணுவோம்? கையெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும். சைன் என்ன பண்ணும்? மாறும். என்ன மாறும்? காஸ் மாறும். சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பின்னு பண்ணும், குறி மாறாது. ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. சொல்ல புரியுதா? ஃபார்முலா சைன் எக்ஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுங்க, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க, காஸ் எக்ஸு.
அப்புறம் இந்த பக்கம் ரிவர்ஸில் வாங்க, sin y ப்ளஸ் இங்கே நான் போடணும் காஸ் y போடணும். சைனாக வந்துச்சுன்னா மாறாது, ஞாபகம் வச்சு சாமி. sin xனுடைய மதிப்பு என்னது? 15/17 இன்ட்டு காஸ் ஒய்யினுடைய மதிப்பு என்னது? 12/13 ப்ளஸ் காஸ் எக்ஸினுடைய மதிப்பு 8/17 இன்ட்டு சைன் ஒயினுடைய மதிப்பு 5/13. ஓகே, இப்போது நேராக பெருக்கலாம் சாமி. இங்கே ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டும் பெருக்கலுக்கு ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் ஃபஸ்ட் யார் செய்யணும்? பெருக்கல் செய்யணும். ஸோ ப்ளஸுக்கு முன்னாடி இதை ஒரு உறுப்பு, இதை ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்குது. 17 13 பெருக்கணும். 13 நடந்து 10 ஒரு 3 பெருக்கினா தான் 13, ரைட்? அப்போது 17 × 10 170. அப்புறம் 3 × 17 எவ்வளோ வரும்? 51. 3 21, மீதி 2, 1 3 3 2 5. எவ்வளோ வரும்? 221. ஓகே சாமி, இங்கே 221, இதுவும் 221. இது ரெண்டையும் பெருக்கணும். 15 ஒரு 12, 10 ஒரு 2 தான் 12. 15 150, 2 15 30. அப்போ என்ன வந்து சாமி? 180. அடுத்து இங்கே 8 5 40. 180 ஒரு 40 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது, போட்டுக்கலாமா? இங்கே 180/221 ப்ளஸ் 8 40/221. தட் இஸ் ஈக்குவல் டு பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது, எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடு. ரெண்டுத்தையும் கூட்டினா 220. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் sin of x plus y equal to 220/221. அடுத்து செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க சாமி? காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். காசு மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. சைன் மாறும், காசு மாறாது. அப்போனா வரும் காஸ் ஏ காஸ் பி. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இது மட்டும் மாறும். இது மாறினா அது மாறக்கூடாது, அது மாறலைன்னா இது மாறணும், குறி மாறணும். சைன் ஏ சைன் பி, சைன் ஏ இன்ட்டு சைன் பி. ஓகே சலோ, தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸினுடைய மதிப்பு 8/17 இன்ட்டு காஸ் ஒய்யினுடைய மதிப்பு 12/13 ப்ளஸ் சைன் எக்ஸினுடைய மதிப்பு சைன் எக்ஸினுடைய மதிப்பு 15/17, சைன் ஒய்னுடைய மதிப்பு 5/13. 15/13 இன்ட்டு 5/17, இது 13. இப்போ பாரு சாமி, பெருக்கல் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் ஃபஸ்ட்டு யார் செய்யணும்? பெருக்கல் செய்யணும். ப்ளஸுக்கு முன்னாடி இதை ஒன்று, இதை ஒன்று, இதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுடுங்க. 8 12 96 நேராக பெருக்கணும், ஏன்னா குறுக்கு கேன்சல் ஆகாது. இதை பெருக்கினா இப்போ தான் பெருக்கிட்டு வரணும். 221 ப்ளஸ் 15 75/221. எத்தனை முறை 224? பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது, எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடணும். இது மேலே ரெண்டையும் கூட்டிக்கணும். 5 6 11க்கு 1, மீதி 1, 9 1 10, 10 7 17. அடுத்து தேர்ட் ஒன், tan of x plus y. நமக்கு என்ன தெரியணும் சாமி? tan தீட்டான்னு என்னது? sin தீட்டா பை காஸ் தீட்டா போடணும். sin x plus y போட்டோம், ஆனால் காஸ் x plus y போடல, அதனால் தேவையில்லை. ஃபார்முலா இது ஒன்று போட்டுக்கலாம். tan a plus tan b by 1 minus tan a into tan b. ஏவுக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக y. ஓகே சாமி, ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க, இங்கே ப்ளஸ் போட்டால் அங்கே மைனஸ் போடணும். ஓகே, ஈக்குவல் டு எனக்கு tan எக்ஸ்னா என்ன சாமி? tan x ஈக்குவல் டு sin x by cos x. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்தது இதானப்பா, எக்ஸ்ன்னு வந்தது இதான், இங்கே போட்டிருக்கேன் பாருமா. தீட்டாவுக்கு இது பக்கம், இது கர்ணம், இது இன்னொரு பக்கம்னா வரணும் 8. இதில் 12 13ங்கன்னா வரணும் 5. 8வதுலேயே சொல்லி தண்ட சாமி, இருந்தாலும் திருப்பி வந்து இது பண்ணிங்க. இப்போது சைன் எக்ஸ் யார்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சைன் எக்ஸு டேன் எக்ஸ் பாருங்கள், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போனா சாமி போடலாம் 15/8ன்னு போட்டுக்கலாமா? அடுத்தது டேன் ஒய் வேணும். ஒய்னா இது தான், இதோ காஸ் ஒய் சைன் ஒய்னு எடுத்தோடனே இதுதான். 12 13 5, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 5/12. 5/12 இது எத்தனை பை நம்ம அப்ளை பண்ணலாம் சாமி?
tan xக்கு பதிலாக 15/8 ப்ளஸ் tan yக்கு பதிலாக 5/12 1 மைனஸ் tan xக்கு பதிலாக இது பதிலாக ஓகேவா? போடலாமா சாமி? ஸோ tan x ப்ளஸ் tan of x ப்ளஸ் y ஈக்குவல் டு tan x ப்ளஸ் tan y. tan xனுடைய மதிப்பு 15/8. அடுத்து tan yனுடைய மதிப்பு ப்ளஸ் 5/12. 12 13 13 தப்பாக போட்டிருக்கேன், சாரி 12 தான். பை இங்கே ஈக்குவல் டு தப்பாக போட்ட சாமி. பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. 4ஆம் வாய்ப்பாடு 4 2 8 4 3 12. பொதுவாக யார் தான் இருக்குது? 4. இந்த பக்கம் 4 4 இருக்குது. ஓகே, இந்த 2ஆல் பெருக்குங்க, இதை 3ஆல் பெருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கும்போது என்ன பண்ணணும்? 4 பெருக்கணும், 3 பெருக்கணும், 2 பெருக்கணும். அப்போ 3 2 6 6 24 தான் இதனுடைய மீசிமா. இந்த பக்கம் 3 பெருக்குனா 5 3 45 ப்ளஸ் 2 5 10 பை இங்கே பாருங்கள் 1 இருக்குது. இதுக்கும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஃபஸ்ட்டு. 15 5 75. ஐயோ இப்படி போட்டனே, 75 பை ஏன்னா குறுக்கு கேன்சல் பண்ண முடியாது. 8 12 96. தட் இஸ் ஈக்குவல் டு இதை 55/24 பை ஒரு முழு எண். இந்த பை இப்படி போட்டதுனால உங்களுக்கு தெரியல சாமி, போட்டுக்கலாம். 1 மைனஸ் 75/96. ஒரு முழு எண் ஒரு பின்ன வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சா குறுக்க பெருக்கி கழித்து பை போடு. 96 96லேருந்து 75 கழிச்சா மீதி 21. ஸோ 21/96. இப்போ சாமி இதுவும் பகுதி இதுவும் பகுதி, இது தொகுதி, இதுக்கு சம்மந்தம் இல்லை, விட்டுடலாம். இது 24 24 எத்தனை 24? இது 3 24 4 24. நாங்கன்னா 16 6 மீதி 1 4 2 1 9 4 24. இந்த சாமி வரும் 96. ஓகே, இது கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னா வரும் 55. வேணா உங்களுக்கு புரியுற மாதிரி போடணுன்னா அந்த வகுத்தலுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? பெருக்கல். இதை என்ன பண்ணோம்? தலைகீழாக போடணும். 4/21 ஈக்குவல் டு கேன்சல் பண்ண முடியாது. பெருக்குங்க 4 5 20 மீதி 2 4 5 20 2 22/21 220/21. ஓகே சாமி.